வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா 3 டாப் குவாலிட்டியான 3 மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இந்த மாட்டோட விற்பனை பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 ஜெர்சி மாடு, ஒரு ஹச்எப் மாடு, அதிக பால் கறக்கக்கூடிய 3மே நல்ல டாப் குவாலிட்டியான மாடுகள். இந்த மாதிரி மாடுகளை செலக்ட் பண்ணி நல்லபடியாக வாங்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாடு சந்தனப்பிள்ளை மாடு. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். மூணாவது ஈத்து நல்லா நிற செனை, 9 மாதம் செனை. இன்னும் ஒரு 10லேருந்து ஒரு 12 நாள் அந்த ரேஞ்சில் வந்து மாடு வந்து கண்டு போட்டுரும். பார்த்திங்கன்னா மாடு வந்து சுழி சுத்தமான மாடு. எல்லாம் பார்த்தாச்சு. இந்த பார்த்திங்கன்னா தெரியும், வயிற்றில் லேசாக சும்மா தழும்பு மட்டும் இந்த படுத்துது வந்துருச்சுது, இந்த தழும்பு மட்டும்தான் இருக்கும். இது வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் செக் பண்ணியாச்சு. இந்த மாடு பார்த்திங்கன்னா போன ஈத்தில் வந்து 7-6 வந்து கேரண்டியாக 8-7 கறக்குன்னு சொன்னாங்க. ஆனால் 7-6 வந்து அவங்க கேரண்டி கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா, சப்போஸ் 7-6 பால் கறக்கலை, காம்பில் எதுவும் டேமேஜாக இருக்குது, ஒரு சில காம்பு பால் வராமல் இருக்கும், சோடையாக இருக்கும், அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் மாடு வந்து ரிட்டன் எடுத்துக்கிறோம், கேரண்டி கொடுத்துருக்காங்க. அதனால் தாராளமாக பயப்படாமல் வாங்கலாம். இந்த மாட்டை வந்து இந்த படுத்து எந்திரிக்கிற அந்த தழும்பு மட்டும் கிடக்கும், வேறு எதுவும் கிடையாது. கொம்பில் லேசாக வந்து சின்ன ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும் அந்த கொம்பு. ஆனால் கொம்பு உடையலை, நல்லாத்தான் இருக்குது. இது மட்டும்தான் இது. இந்த மாட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுக்காரவங்க வந்து 55,000 சொல்லியிருக்காங்க. நம்ம வேணால் பேசி குறைச்சி பார்த்து மாடு வாங்கலாம். ஒரு 50 ரூபாய்க்குள்ளே வாங்கலாம். நல்ல தரமான மாடு தான். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நல்ல அழகான மாடு, நல்லா பண்ணைகளுக்கு வச்சு வளர்க்குறதுக்கு ஏற்றான மாடு. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். வேணுங்கிறவங்க அந்த மாடு சொல்லுங்கள். ஏன்னா நேரடியாக பார்த்து பேசி விலை முன்பின்னு அனுசரித்து இந்த மாடு வாங்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நடக்கு, நல்ல மேய்ச்சல் முறையும் நல்லா புல் இதுனா போட்டு நல்லா வளர்த்த மாடு. வேணுங்கிறவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இது எவ்வளோவுக்கு எடுக்கலாம், எவ்வளோவுக்கு போகுங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து ஹச்எப் மாடு. பார்த்திங்கன்னா தெரியும், இதோட மாட்டுக்கு வந்து தலையில் வந்து அந்த கொம்பு மட்டும்தான் கொஞ்சம் கிராஸாக இருக்கும், மற்ற குறை எதுனா கிடையாது. இருக்கிறே நல்ல டாப் குவாலிட்டியான பார்த்திங்கன்னா டாப் குவாலிட்டியான மாடு இந்த மாடு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு வேலைக்கு வந்து ஏற்கனவே தலையீத்துலேயே, இது 2வது ஈத்து, தலையத்திலே பார்த்தீங்கன்னா 13, 12, 11 அந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஒரு நாளைக்கு 23 லிட்ரு. இது 2வது ஈத்துனால எப்படி 25, 26 லிட்ரு, 25 லிட்ரு கேரண்டி கொடுக்கலாம், தாராளமாக கறக்கும். இன்னும் கண்டு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போயே உங்களுக்கு பை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இன்னும் இறங்கியிருக்கு, சுருக்கமாக இருக்குது. நல்ல தாராளமாக அந்த மாடு கறக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது எல்லா கிளைமேட்டையும் தாங்கக்கூடிய மாடு. இந்த ஹச்சப்பினங்கள் மாற்று வெயிலுக்கு தாங்காது, இளைக்கும். ஆனால் இந்த மாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த சின்னதுலேருந்து இங்கே வளர்ந்ததுனால நல்ல கிளைமேட் எல்லாம் அடாப்ட் பண்ணுற மாடு. அதனால தாராளமாக இருக்கலாம். மாடு ஹைட்டு, வெயிட்டு, கால் கணம் எல்லாம் நல்ல தரமான மாடு. இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுக்காரங்க வந்து 1,10,000 சொல்கிறாங்க. இது ஒரு 80க்கு ஒரு 70, 75 இந்த ரேஞ்சு வந்தால் தாராளமாக எடுக்கலாம். 80 ரூபானா கூட இந்த மாடு எடுக்கலாம். இந்த ஒரு மாடு இருந்தாலே போதும், நம்ம அழகாக 25 லிட்ரு தாராளமாக கண்ணை மூடிட்டு கறக்கலாம் அந்த மாட்டில். இந்த மாடு வேணுங்கன்னா சொல்லுங்கள், நம்ம வேணால் அனுசரித்து பேசி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாடு 3வது மாடு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு. இந்த மாடு வந்து கண்டு போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் இருக்கும். 20 நாள் பால்லாம் கறந்துருக்காங்க. கறந்து பால் நோட்டுனா பார்ப்போம் 6-5 இப்போதைக்கு இருக்குது. இன்னும் பால் வந்து ஒரு 7-6 எதிர்பார்க்கலாம், இல்லைனா 6-5 கேரண்டியாக இருக்குது. நோட்டில் வந்து இப்போ ஒரு 6-5 வரை இருக்குது. ஒரு இல்லைனா 6-5 நம்ம கேரண்டி இருக்கிற மாதிரி சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா கண்டு பார்த்திங்கன்னா இப்போ காலங்கண்டு போட்டிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கண்டு காலங்கண்டு போட்டிருக்கு. ஒரு 20 நாள் 25 நாள் இருக்கும் கண்டு. அவங்க 20 நாள் சொன்னாங்க, ஒரு 5 நாள் முன்னப்பின்னா இருக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். கண்டு நல்ல எல்லாமே சுழி சுத்தமான மாடு, எல்லாமே சுழி எல்லாம் பார்த்தாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். மாடு வந்து கறக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல தோதான மாடு, எதுவும் உதையவோ எதுவும் இருக்காது, கால் கட்டணம் எதுவும் தேவை கிடையாது. நல்ல இதான மாடு, அடக்கமான மாடு. பார்த்திங்கன்னா தெரியும், மாடு வந்து உடையாமல் நல்ல கறிக்கட்டான நல்ல இதால் தோரணையாக இருக்குது இந்த மாடு. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா, மாட்டுக்காரங்க 55,000 சொல்கிறாங்க. ஆனால் 55,000 கொஞ்சம் வந்து ரேட்டு அதிகம்தான். இது நம்ம அனுசரித்து ஒரு 42, 43 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்தா தாராளமாக வாங்கலாம். இதுவும் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கலாம் என்னங்கிற மாதிரி இந்த 3 மாடுமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 மாட்டில் எந்த மாடு நல்ல ரேட்டுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லோரும் சந்திப்போம். ஓகே, பாய். தேங்க்யூ.